தற்போது திராவிட கழகத்தினர் எந்த அடிப்படையில் சீமான் இது போன்ற விஷயங்களை பேசி வருகிறார் என்று கேள்வி எழுப்பி தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்றவர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். 20க்கும் மேற்பட்ட திராவிட கழகத்தினர் தற்போது தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் இழிவாக முற்றுகையிட போவதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது காவல்துறையினர் அவர்களை தற்போது கைது செய்து வருகின்றனர். சீமான் வீட்டிற்கு முற்றுகையிட போவதாக தெரிவித்திருந்த நிலையில தற்போது 20க்கும் மேற்பட்டோர் தற்போது அவருடைய திராவிட கொள்கையினுடைய கொடியை போர்த்தி கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் முற்பட்டனர். தற்போது அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். 20க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து சீமான் வீட்டை முற்றுகையிட போவதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வருகின்றனர். குறிப்பாக நேற்றைய தினம் கடலூர் செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழ் மொழி சனி என்று கூறிய பெரியார் எந்த மொழியில் எழுதினார், என்னுடைய மொழியை இழிவாக்கியது ஒன்றுமில்லை என கூறிவிட்டு அதில் என்ன சமூக மாற்றம், சீர்திருத்தம், அரசியல் அடிப்படை தவறு உள்ளது என்று கூறினார். தொடர்ந்து பேசுகையில் உடல் எச்சை வைத்தால் தாய், மகள், சகோதரியுடன் உறவு வைத்துக் கொள்ளலாம் என பெரியார் கூறியதாக சீமான் பேசியிருந்தார். மேலும் இதற்கான ஆதாரம் தாமிடம் இருப்பதாக கூறிய சீமான் நேற்று சர்ச்சைக்குரிய வகையில் தந்தை பெரியார் குறித்து பேசியிருக்கிறார். தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாகவும் அதே போல தந்தை பெரியார் குறித்து தாமிடம் ஆதாரம் இருப்பதாகவும் கூறிய சீமானை முற்றுகையிட போவதாக நேற்றைய தினம் தந்தை பெரியார் இயக்கத்தினர் தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். ஆதாரமற்ற பொய் செய்திகளை கூறி தந்தை பெரியார் மீது அவதூறு பரப்பும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் ஆதாரம் கேட்டு தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் தற்போது சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு வந்திருக்கிறார். இந்த நிலையில முற்றுகையிட போவதாக திராவிட கழகத்தினர் தற்போது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமான் வீட்டில் குவிந்திருக்கக்கூடிய நிலையில 20க்கும் மேற்பட்டோர் தற்போது காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். ஏற்கனவே காவல்துறையினர் திராவிட கழகத்தினர் முற்றுகை போராட்டம் ஈடுபட போவதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 2 தரப்பும், அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய அவர்களுடைய இயக்கத்தின் தரப்பின் பேரிகார்டுக்கு ஒரு பக்கமும் இந்த பேரிகார்டுக்கு இன்னொரு பக்கமும் நாம் திராவிட கழகத்தினர் போராட்டத்தில் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் தற்போது திராவிட கழகத்தினர் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி சீமானை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை காவல்துறையினர் தற்போது கைது செய்து வருகின்றனர். நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் அதாவது ஆதாரமற்ற பொய்களை செய்திகளை கூறி வந்ததாக தந்தை பெரியார் மீது அவதூறு பரப்பும் வகையில தொடர்ந்து சீமான் பேசி வருகிறார் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் தொடர்ந்து சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு முற்றுகையிட்டு வருகின்றனர். 20க்கும் மேற்பட்ட முற்றுகையிட்டவர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்ய பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். 2 புறமும், அதாவது நீலாங்கரை வீட்டில் சீமான் வீட்டிற்கு செல்லக்கூடிய அவருடைய வீட்டிற்கு இருபுறமும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் தந்தை பெரியார் குறித்து நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆபாச அவதூறு பரப்புவதாக புகார் தெரிவித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் அவரது வீட்டை முற்றுகையிட முயற்சி மேற்கொண்டார்கள். சென்னை நீலாங்கரையில் இருக்கும் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டை முற்றுகையிட தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் முயற்சி மேற்கொண்டார்கள். சீமான் வீட்டை முற்றுகையிட வந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், நீங்க தொடரலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்றைய தினம் கடலூர் செய்தியாளர் சந்திப்பில் ஆதாரமற்ற பொய் செய்திகளை கூறி தந்தை பெரியார் மீது அவதூறு பரப்பும் வகையிலும் அதே போல ஆதாரம் கேட்டு தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் தலைமையில் தற்போது சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு முற்றுகையிடுவதற்காக வந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் தற்போது சீமானிடம் ஆதாரம் கேட்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் தந்தை பெரியார் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அதில் குறிப்பாக தமிழ் மொழியை சனி என்று கூறிய பெரியார் எந்த மொழியில் எழுதினார், என்னுடைய மொழியை இழிவாக்கிய ஒன்றும் இல்லை என கூறிவிட்டு அதில் என்ன சமூக மாற்றம், சீர்திருத்தம், அரசியல் அடிப்படை தவறு உள்ளது என்று கேள்வி எழுப்பியிருந்தார்.
தொடர்ந்து பேசுகையில் உடல் இச்சையை வைத்தால் தாய் மகள் சகோதரியுடன் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்ற பெரியார் கூறியதாக சீமான் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். மேலும் இதற்கு ஆதாரம் இருப்பதாகவும் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கூறியிருந்தார். இந்த நிலையில ஆதாரத்தை கேட்கும் வகையில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் தற்போது சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு முற்றுகையிட்டு அவரிடம் ஆதாரம் கேட்டு தற்போது வந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் அவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதை தொடர்ந்து ஆதாரம் கேட்டு தற்போது திராவிட கழகத்தினர், அதாவது தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில 20க்கும் மேற்பட்டோர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய வீடு நீலாங்கரையில் இருக்கிறது. அந்த வீட்டிற்கு நேரடியாக வந்து ஆதாரம் திரட்டுவதற்காக தற்போது வந்திருக்கிறார்கள்.